நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, எப்படி வந்து திமுகவுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு வந்து கொடிய தூக்கிட்டு நடைப்பயணம் போயிட்டு, வாக்கிங் போயிட்டு, உடனடியா வந்து அவருடைய ஆள் திரு கருணாஸ் அவர்களை வைத்து மேடையில வந்து பாகிஸ்தானுடைய போரையும், இந்தியா, பாகிஸ்தானுக்கு இடையேயான போரை நிறுத்தியதே நம்முடைய முதலமைச்சர் தான். பார்த்தீங்கள்ல 5 கிலோமீட்டர் வாக்கிங் போனோனே அதுக்கு முன்பாகவே அவங்க போர நிப்பாட்டிட்டாங்க. முதலமைச்சர் சாதனைகள் இதுவும் ஒண்ணுங்கிறாரு. இதுதான் நம்முடைய சாதனை அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. அந்த மாதிரியான அரசியல் செய்யறதுக்கு நம்ம இங்க வரல. நம்ம உடனடியாக அதற்கான ரியாக்ஷன் குடுத்தாச்சு. தலைவர் அவர்கள் அதற்கான வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு, வலியுறுத்தியிருக்காரு, பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். உடனடியாக நம்ம அதில எந்த விதமான விஷயமும் செய்து அது அரசியல் சாயம் அதில பூசிடக்கூடாது. ஏன்னா நாட்டினுடைய பாதுகாப்பு, ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயம், மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். சென்சிட்டிவான ஒரு விஷயத்தில நம்ம எந்த விதமான முடிவையும் உடனடியாக நம்ம எடுக்க முடியாது. அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல மேபி அது இருக்கலாம். நீங்க சொன்ன விஷயங்கள் இருக்கலாம். தலைவர் அதை செய்யலாம். அது வந்து தலைவர் முடிவு செய்வார். ஆனா உடனடியாக அவர் அந்த வருத்தத்தை தெரிவிச்சிட்டாரு, வலியுறுத்திட்டாரு. அத தன்னுடைய கடமையை அவர் சிறப்பா செஞ்சிருக்காரு. இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களைப் போல வந்து வாக்கிங் போறதும், அவரால தான் போர் நிப்பாட்டுச்சுன்னு சொல்றதும், அப்படி சொல்றவங்கள வந்து மறுக்காம வேடிக்கை பார்க்கறதும் அந்த கதைலாம் நம்ம கட்சியில இருக்காது.